வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். வாசிப்பது எம்.சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். வெடித்தது மற்றும் ஒரு சர்ச்சை. ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலையான அரசியல்வாதியின் மனைவி. ஈரான் இஸ்ரேல் மோதலால் மாற்று வழியை தேடுகின்றோம் அரசாங்கம். கொழும்பு துறைமுகத்தில் மற்றும் ஒரு பாரிய நெருக்கடி. உணவுப் பொருட்களுக்கு சிக்கல். ஐநா ஆணையாளரின் இலங்கைக்கான திடீர் விஜயத்துக்கு இதுவே காரணம் தன்னிடம் கூறினார் என்கிறார் சாணக்கியன். 18 மாதங்கள் 42,000 தாக்குதல்கள் 50,000 பேர் பலி. இஸ்ரேலின் வெறியாட்டம். அமெரிக்கா தாக்குதலில் அணு உலைகள் சேதமடைந்தது. முதல் முறையாக ஒப்புக்கொண்ட ஈரான். Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். உள்நாட்டு செய்திகள். முன்னாள் அமைச்சர் மில்ராய் பெர்னாண்டோவின் மனைவி மேரி ஜூலியட் மோனிகா பெர்னாண்டோவின் விடுதலையும் சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷார உப்புல்தெனியவின் வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக 2 பெண்களை கடத்தி கொலை செய்ததற்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடமிருந்து ஜனாதிபதி மன்னிப்பை பெற்ற பின்னர் 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மேரி ஜூலியட் மோனிகா பெர்னாண்டோ விடுவிக்கப்பட்டார். இது சர்வதேச மகளிர் தினத்துடன் தொடர்புடைய மன்னிப்பாக அறிவிக்கப்பட்டதாக சட்டமா அதிபர் திணைக்களம் மன்றில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருந்த தொடர் போர் சூழல் காரணமாக இலங்கைக்கு நேரடியான பல பாதிப்புகள் உள்ளன என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போதே இதனை தெரிவித்த அவர், ඊශ්‍රායලය සහ ඉරානය අතර යුද කෙටුමට කලින් ගාසා තීරයේ ඇතිවෙච්ච ප්‍රශ්නවලදීත් අපේ ස්ථාවරය අපි ප්‍රකාශයට පත් කළා. අපි මේ යුද ගැටුමට විරුද්ධයි. යුද්ධයක් ඇති නොවිය යුතුයි. යුද්ධයට පදනම් වෙන දීර්ඝකාලීන හෝ ක්ෂණික කාරණය මොකක් වුණත් යුද්ධයෙන් පීඩාවට පත් වෙන්නේ සාමාන්‍ය ජනතාව. යුද්ධයෙන් සේවා අඩපණ වෙන්නේ සාමාන්‍ය ජනතාවගේ. මේ යෑමේ සිටම සෞඛ්‍ය සැපයුම් හෝ ආහාර සැපයුම් හෝ සියල්ලකින් පීඩාවට පත් වෙන්නේ සාමාන්‍ය ජනතාව. එනිසා මේ යුදමය ගැටුම් අපි කිසිසේත් අනුමත කරන්නේ නැහැ. අපි කුඩා රටක් වුණත් අපේ ඉල්ලීම තිබෙන්නේ මේ යුද ගැටුම් නතර කරන්න කියන එක. යුද්ධයට යාම නොවේ ලෝකේ කළ යුතු වන්නේ යුද ගැටුම් අවම කරගැනීමෙන් ලෝක සාමය පවත්වාගෙන යන අපි මේ පැත්තේ ඉන්නවා. ඒ නිසා මේ ගැටුමේදීත් අපි ඉන්නේ කොයි පැත්තෙන් ආවත් යුද්ධය හෙලා දකින්න, යුද්ධය අනුමත නොකරන லோக சாமை வெனுவின் பெனிசின ஸ்தாவரி. நாம் எந்த நாடுகளுக்கும் சார்பாக செயற்படவில்லை. அமைதிக்காகவே குரல் கொடுப்போம். இந்த மோதல் நிலைமை காரணமாக வலுசக்தி துறை, தேயிலை உள்ளிட்ட ஏற்றுமதி துறை மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் என பல துறைகளிலும் இலங்கைக்கு நேரடியான பாதிப்பு ஏற்படும். அவை அந்நிய செலாவணி வருமானத்திலும் தாக்கம் செலுத்தக்கூடும். இவை மாத்திரமின்றி தற்போது உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விலையும் அதிகரித்துள்ளது. அனைத்து துறைகளையும் உள்ளடக்கும் வகையிலேயே அமைச்சரவை உபக்குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. சில துறைகளுக்கு மாற்று வழியை தேட வேண்டியுள்ளது. ஏனைய துறைகளில் பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் மீண்டும் கொள்கலன் நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கொள்கலன் லொரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுள தெரிவித்துள்ளார். அமைச்சரவை துணைக்குழுவின் பரிந்துரைகளை உரிய அதிகாரிகள் பின்பற்ற தவறியதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்று இடம்பெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர், இலங்கை துறைமுகத்திற்கு சொந்தமான நிலத்தின் ஒரு பகுதி சமீபத்தில் சுங்கத்துறைக்கு ஒதுக்கப்பட்டு நெரிசலை குறைக்க அனைத்து வசதி
வசதிகளுடன் கூடிய நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை அந்த நிலத்திற்குள் ஒரு வாகனம் கூட கொண்டு வரப்படவில்லை. இதன் காரணமாக கொள்கலன் லொரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் உட்பட பலர் கடும் சிரமத்திற்குள்ளாக்கியுள்ளனர். இது தொடர்ந்தால் சரக்கு கப்பல்கள் மீண்டும் ஏனைய துறைமுகங்களுக்கு செல்லும் அபாயம் உள்ளது. மேலும் உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்கள் கொள்கலன் லொரிகளில் இருப்பதால் காலாவதியாகும் வாய்ப்பும் உள்ளது. இந்த சூழ்நிலைகளை தணிக்க உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய கிழக்கு உள்ளிட்ட சர்வதேச நாடுகளில் நிலவும் பிரச்சினைகளால் எதிர்வரும் ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கை தமிழர் பிரச்சினையை நீர்த்து போகாமல் இருப்பதற்காகவே தான் நேரடியாக இங்கு வந்ததாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் தன்னிடம் தெரிவித்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வால்கர் டர்க் நேற்று இரவு யாழ்ப்பாண நகரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சாணக்கியன், ஐநா மனித உரிமை ஆணையாளர் எங்களிடம் சொல்லியிருந்தார், தன்னுடைய வருகைக்கான பிரதானமான ஒரு காரணம், நான் ஐநா மனித உரிமை ஆணையரிடம் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தேன். அதாவது தற்பொழுது நாட்டிலே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போகின்றது, இஸ்ரேல் பலஸ்டைன் பிரச்சனை போகின்றது, பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை ஒரு பக்கம் போகுது, யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை போகுது. இப்படியான விடயங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை மீது இருக்கும் கவனம் அக்கறை சர்வதேச சமூகத்திலே குறையுமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது என்பதை நான் சொல்லியிருந்தேன். அதை சொன்ன பொழுது ஐநா மனித உரிமை ஆணையர் சொன்னார், தன்னுடைய இந்த விஜயத்தினுடைய ஒரு பிரதானமான நோக்கமே இலங்கையிலே நடந்த விடயங்களிலிருந்து சர்வதேசத்துடைய கவனம் இல்லாம போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஜயம் குறிப்பாக தான் மேற்கொண்டதாக சொல்லியிருந்தார். இதே நேரம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வால்கர் டர்க் நேற்று புதன்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இதன்போது செம்மணி புதைக்குழி காணப்படும் சிந்துபாதி இந்து மயானத்திற்கு சென்று புதைக்குழிகளை நேரில் பார்வையிட்டார். அதன்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் போது களத்தில் நின்ற சட்டத்தரணிகள் மனித புதைக்குழி அப்பகுதியில் காணப்படுவதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தவர்கள் உள்ளிட்ட தரப்பினர்களிடம் புதைக்குழிகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து செம்மணி புதைக்குழிக்கு நீதி கோரி யாழ் வளைவுக்கு அருகில் கடந்த 3 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அணையா விளக்கு போராட்ட களத்திற்கு நேரில் சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டார். அத்துடன் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக ஏற்றப்பட்ட அணையா தீபத்திற்கு முன்பாக மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். We believe in you. That's why we are calling for you. Please give us a மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அனுராதபுரம் மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு பகுதிகள், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். கடந்த 1.5 ஆண்டுகளில் இஸ்ரேல் மத்திய கிழக்கு நாடுகளில் மேற்கொண்ட 42,000த்திற்கும் மேற்பட்ட தாக்குதல்களில் 50,000த்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக ஆயுத மோதல்கள் குறித்த தரவுகளை சேகரிக்கும் ஆர்ம்ட் கன்ஃப்ளிக்ட் லொகேஷன் அண்ட் ஈவென்ட் டேட்டா என்ற அமைப்பு தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் 1200 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். பிறகு
பிறகு ஹமாஸை அழித்தொழிப்பதாக கூறி இஸ்ரேல் காசா மீதும் ஹமாஸுக்கு ஆதரவான வேறு சில நாடுகள் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. பாலஸ்தீனத்தின் மீது 24,931 தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் 50,779 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் அந்த அமைப்பின் தரவுகள் தெரிவிக்கின்றன. அதே போன்று லெபனான் நாட்டில் 16,704 தாக்குதல்களில் 4,102 பேரை இஸ்ரேல் அழித்துள்ளது. சிரியாவில் இஸ்ரேல் நடத்திய 947 தாக்குதல்களில் 658 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்கா ஈரானின் அணு உலைகளை தாக்கியதில் சேதம் ஏற்பட்டதை ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக கூறி அந்நாட்டின் மீது கடந்த 13ஆம் தேதி முதல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்தது. இதையடுத்து இரு நாடுகளுக்குள்ளும் போர் பதற்றம் உருவான சூழலில் ஈரானில் உள்ள அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. கடந்த 22ஆம் தேதி ஈரானின் ஃபோர்டோ, நட்டான்ஸ், இஸ்ஃபஹான் ஆகிய முக்கிய அணுசக்தி தளங்களை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் தாக்கின. குறிப்பாக ஃபோர்டோ அணு உலை மீது பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் அணு உலைகள் முற்றிலும் சேதமடைந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த தாக்குதலில் பெரும் சேதம் இல்லை என்று ஈரான் மறுத்து வந்தது. மேலும் அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான யுரேனியம் செறிவூட்டும் பணியை உடனடியாக தொடங்க உள்ளதாகவும் ஈரான் அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஈரானும் தங்களது அணு உலைகள் சேதமடைந்ததை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளது. இது குறித்து கருத்து வெளியிட்ட அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பக்ஹாய், Our nuclear installations have been badly damaged, that's for sure, because it has come under repeated attacks by Israeli and American aggressors. அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அணு உலைகள் சேதமடைந்தது உண்மைதான் என தெரிவித்துள்ளார். ஆனால் சேத விவரம் குறித்த முழுமையான தகவல்களை பகிர மறுத்துவிட்டார். அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு இந்தியா, சீனா, ரஷ்யா, சவுதி அரேபியா, ஓமான், ஈராக் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் கண்டனத்தை தெரிவித்திருந்தன. இதையடுத்து போர் நிறுத்தம் செய்வதாக இஸ்ரேல், ஈரான் ஆகிய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டு விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இதை முதலில் மறுத்த ஈரான் அமெரிக்க ஜனாதிபதி கெஞ்சுவதால் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்வதாக அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.